அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கின்றீர்களா இந்த ரமதான் என்கின்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று? நாம் பார்த்தால் இந்த ரமதான் என்றால் அது கரித்தல், சாம்பலாக்குதல் என்று இதனுடைய அர்த்தத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நம்முடைய பாவங்களை, நம்முடைய தீமைகளை அழிப்பதற்குண்டான, சாம்பலாக்குவதற்குண்டான, கரிப்பதற்குண்டான மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். அதனால் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு 3 ஷரத்துக்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, அந்த பாவத்தை முற்றிலும் அதிலிருந்து நாம் நீங்கி இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த பாவத்தை நினைத்து நாம் மனம் வருந்த வேண்டும். மூன்றாவது, அந்த பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் எக்காலமும் திரும்பி செய்யக்கூடாது. இப்படி இருந்தால் நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கின்றான். இந்த ஷரத்துக்களை நாம் வைத்து, இந்த நிபந்தனைகளை நாம் வைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவோமாக. அல்லாஹ் நம் அனைவருடைய பாவத்தையும் மன்னிக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.